டேய் மாப்ள, எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள்யா. எந்த ரூட்டியா போகிறோம்? அப்படியே போய் நார்மல் ரூட்லேயே போயிடலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்ல? ஓகே, சொல்ல மறந்துட்டேங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ங்க. இங்கே பாருங்க, ஜகஜோதியாக இருக்கு எல்லா சர்ச்சும். வீடியோ எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு கிறிஸ்மஸ். அடங்கம்மால போகிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காரில் தான் போக போகிறோம். பைக்கு வந்து அதுதான் அசோக் நகரா, இல்லைடா அசோக் நகரா, அதான் வெஸ்ட் மாம்பலம் அசோக் நகர் அந்த சைடுங்க. அங்கே வண்டியை விட்டுட்டு கார் அரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஸோ அப்படியே கிளம்புறோம். யார் அவங்க தாங்க வராங்க எல்லாரும். மணினாப்பா 4:30 மணிக்கு வந்து வீட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திலீப் சொன்னாப்புல. 4:37 ஆகுது, வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து தலைவன் வந்து உண்மையிலே நாங்கள் லேட்டாக கிளம்பணும்னு நினச்சானா இந்த வீடியோ வரும்போது கரெக்டான டைமுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தம்பி பாருப்பா, அவன் வீட்டு தெரு முனையில தான் இருக்கும், அதனால் நாங்கள் லேட்டாக வரல. வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியான மைண்ட் ஃபக்கு. அதனாலேயே வந்து எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னமோ பிளான் பண்ணோம், அதாவது கோயம்புத்தூர் போகிறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், பெங்களூர் போகிறோம், அப்படி இப்படின்னு நிறைய பிளான் போட்டோம். இதோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் ஃபெயில். ஆமாம், ஸோ அதனால் வந்து எங்கேயாச்சும் ஒரு நாளாக ட்ரிப்பு போவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆக்சுவலி கேமரா வந்து அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். நான் கோப்ரோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கேமராவை. சரி, திருப்பி வாங்கிறதுக்காக போகும்போது என்ன பிளானு, எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது நெமிலி போகிறோம், நீ தான் சென்னைக்குள்ளே போனால் வரவே மாட்டியா அப்படின்னா, நான் சொன்னேன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சடன் பிளான் ஆச்சு. ஆனால் இதில் சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணாயுதம் தான் திடீர்னு ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. கண்ணாயுதமும் வரேன்னு சொன்னாப்புல, அதனால நாங்கள் தூக்கிட்டோம் அவரு. சரியா? ஆமாம் பஸ். எஸ் ப்ரோ. கேட்டுக்குள்ள போடாது, நான் ஒரு காரணம் விட மாட்டேன். போடா அந்த பக்கமா? சரி, ஏதாச்சும் ஒரு பக்கம் சொல்றாடா பாருங்க சார். சில நேரங்கள் கழித்து ஒரு வழியாக டீ கடைக்கு வந்துட்டோம். வரும்போதே வந்து என்னன்னா கடமுறை காரில் சவுண்டு பட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டு இப்போது அப்படியே ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு, இது ஆக்சுவலி வந்து வேலூர்கிட்டலாம் இல்லைங்க, வேலூர்கிட்டலாம் கிடையாது. இது வந்து ஈசிஆர் போகிற வழி, வேடந்தாங்கல் அந்த பக்கம் தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி எந்த ஏரியானே தெரியாது, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வேலூர்கிட்டலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு லொக்கேஷன் இருக்குது, நான் போனதே கிடையாது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேர்டிங் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு ஐடியா இல்லை. இதுக்கு பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்து எக்ஸ்பர்ட் வந்து நம்ம தினேஷ் சார் தான். ஸோ தினேஷ் சார் வந்து என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்தந்த பேர்ட்ஸை பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு சத்தியமாக பேர்லாம் தெரியாது, ஃபோட்டோ மட்டும் ஒழுங்காக எடுத்துருவேன். காலங்காத்தால யாராச்சும் வர தின்னுவாங்களா? ஆனால் தின்னுவாங்க. யார் தின்னுவாங்க? நம்ம திலீப்.
சோத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? பாத்தீங்களா, நான் சொல்லல. காலையில் ஹார்லிக்ஸ் குடிச்சே பழகிட்டேன். டீ காஃபி மோஸ்ட்லி குடிக்க மாட்டேன், ஹார்லிக்ஸ் குடிப்பேன். அதுவும் எங்கே போனாலும் வந்து மனோகர் டீ ஸ்டால் மாதிரி இல்லை. மனோகர் டீ ஸ்டாலில் ஹார்லிக்ஸ் வந்து மாசாக இருக்கும், அது ஏனே தெரில. இந்த ஹார்லிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி மாதிரி இருக்குது. ஓகே, சுகரும் கம்மியாக தான் இருக்குது. இந்த கார் இல்லை. ஆமாம், நான் போடும்போது பார்க்கிங் லைட்டு போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு. எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் டம்மால் டிமின்னு சவுண்ட் வந்துச்சு? என்ன ஜிப்பு போயிடுச்சா? எங்கே உள்ளேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. வண்டி சாவி, பர்ஸு நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக வச்சுருந்த கீ செயினை பிடுங்கி விட்டார். நல்லா திருப்தியா பிடுங்கி என்பதை ஏய் இங்கே ஹேண்டில் ஆகல. இங்கே இங்கேயா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓ, ஷிஃப்ட்டு மாதிரியா? ஆஹா, மக்களே வந்துட்டோம். ஸ்பாட் 2. ஆனால் என்ன, ஸ்பாட் 2க்கு வந்துட்டோம். இன்னொரு டீ கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி ஸ்பாட் இங்கே இறங்கி போனால் வந்து உங்களுக்கு ஸ்பாட் வந்துடும் போல். ஆனால் விஷயம் என்னென்னா வந்து இன்னும் பைபிளில் வெளியே வரல. சன்ரைஸ் வந்தால் தான் ஓரளவுக்கு அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும். இதே வந்து கேமராவில் இருக்கும்போது உங்களுக்கு க்ரீன்ஸோடு தான் இருக்கும். கார் அங்கே நிற்கிது. ஸோ நாங்கள் வந்து இப்படி இறங்கி போகணுன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சன்ரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே இங்கே காஃபி குடிச்சிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். பணம் வந்துடாம்ப்பா. ஆனால் 9 மணி ஆகிடும் போலையே மேலே ஏற. சொல்லணும், நான் கண்டென்ட்டுக்கு ஏதாவது சொல்லணுன்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டே நிற்கிற வித்தியா. இதுவே கண்டென்ட் தான். இதுவே கண்டென்ட் தான்டா எனக்கு. அவருக்கு அவ்வளோ பற்றி தெரில. எதுலாம் கண்டென்ட் எடுத்தவங்க. என்ன தருணே, இன்னொரு ஹார்லிக்ஸா? இல்லை காஃபி தான். காஃபியா? வயிறு கலக்கிட போகுது. என்னப்பா எங்கே இருக்கிறோம்? தெரியாது என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற எங்கேயோ கூட்டம் தெரியும். எல்லாரும் ஏறிட்டாங்க. எல்லாரும் ஏரியாச்சு, நம்மளும் உள்ளே போகலாம். என்னடா இது வேற அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் எதை தரேன் அம்மாடி. போனா இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வாத்து இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் எப்படி வளர்க்குற வாத்தா இல்லை இங்கேருந்து வர வாத்தா? ப்ரோ கேப் எடுத்துக்கலையா நீங்கள்? கேப் வேணாம். வெயில் வரும்போது பார்த்துக்கலாம். ஆஃப்டர் ஃபுட்டு இல்லை அதான் வர இது செட்டிங் மட்டும் தான் ஆக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டா? ஓகே ப்ரோ. வேறு எதுக்கு மல்ல இல்லை, அவ்வளோதானே? அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பேட்ரி செட் தரா அவரு? கேட்டுருங்க. என் பேட்டரி மட்டும் ஒன்று எடுத்துக்கோ. நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? அது போதும். ஓப்பன் பண்ணுமா? இல்லை இல்லை வேண்டாம். அவருக்கு தான் ஏதாவது தேவைப்படும்ன்றதுக்கு. ஆனால் இந்த வாட்டி ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, தருணும் ஃபோட்டோ எடுக்க போகிறான். ஏய் நம்மக்கிட்ட ஒரு கேமரா இருக்குது, தருண்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. ஜாலி தான் தருணுக்கு.
எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் போயிடலாம். ஓகே, இங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். கமான் கைஸ், ஃபாலோ மீ. எல்லாம் கருப்பாக இருக்குது. என்னடா கருப்பாக இருக்குது? பட்டை ரெடி பண்ணி கொடு. நான் ஆல்ரெடி வெக்கோல கொளுத்து வச்சுருக்காங்க. ஏத்தத்துலேயும் இறக்கணும். எனக்கு மேக்ரோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை, பேர்ட்ஸை விட. ஆனால் தினேஷ் சார் இருக்கார் தெரியுமா, பேர்ட்ஸில் எக்ஸ்பர்ட் அவர் தான். சூப்பராக இருக்கும் பாருங்களேன், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். எனக்கு பேர்ட்ஸை பற்றி அவ்வளோவா தெரியாது, அங்கங்கே நின்று பேசணும் கோச்சிக்காதீங்க. பேர்ட்ஸை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் நான் ஒரு நேம்ஸையும் சரி ஒரு அப்படி பைனாகுலரில் பார்த்து அது என்ன பேர்டு, இது என்ன இதுன்னு கண்டுபிடிச்சவங்க பாருங்க. ஸ்ட்ராக் போகுது, போய் எடுப்போம். எவ்வளோ கொசு இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கிரெயின்ஸு கிடையாதுங்க, கொசு. ஒரு ஸ்னேக், கேட்ஃபிஷ், உயிர் இருக்கும். போடாதீங்க, உயிர் இருக்குது, கேட்ஃபிஷ் பறந்துடும். அது இல்லை. பீரியட் தான் இருக்கா, தூக்குங்க பார்த்து. இவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்களா கேட்ஃபிஷ்ஷு. ஃப்ளெமிங்கோ போன வருஷம் பார்த்தா அதே ஃப்ளெமிங்கோ, கிளேட்டர் ஃப்ளெமிங்கோ. பார்த்தீங்களா மக்களே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம அட்மாஸ்ஃபியரு, செம்மையாக இருக்குது. ஆனால் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்குது. சின்னதாலாம் ரொம்ப மீன் லென்ஸை விட தூரம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் எனிவே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்ட்ஸை நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அதை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்த வழி ஃபுல்லாகவே காடு மேடு எப்பா. அது இல்லாமல் நம்ம பேட்ச் இல்லாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்கிறாரு, இப்போ பாருங்கள். ஃபாரினர் மாதிரி இருக்கிறாரு, அவர் வந்து தேடிட்டு போயிட்டுருக்காரு. டே அந்த பேர்டு இங்கே சுற்றி நிற்குதுடா தருணே, அவனை கொஞ்சம் கண் வச்சுக்க.